ஹாய் கைஸ் வெல்கம் டு கதைப்போமா. நம்ம இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஃபீவரோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். கடைசியாக என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம டீச்சரோட அம்மா டீச்சர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்ணை பார்க்கறதுக்காக சிஓலேருந்து கிளம்பி வருவாங்க. இங்கே ஊருக்குள்ளே வரப்ப ஒரு டிராக்டர் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ அப்படியே சைடு வாங்குவாங்க. என்ன ஆயிரும் அப்படின்னா, பக்கத்துல இருக்க பள்ளத்துல என்ன பண்ணிருவாங்க, கார வந்து விட்டுருவாங்க. கார் வந்து பள்ளத்துல கவர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கத்துறப்ப, ஒருத்தர் வந்து உள்ள வந்து கைய குடுப்பாரு காப்பாத்துறதுக்காக. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம அங்கிள். அப்படியே வந்து நம்ம ஆக்ட்ரஸ வந்து தூக்கி கீழ இறக்கி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. அவங்களும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, "என்ன யாருன்னு உனக்கு தெரியுதா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்கிளும் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து உங்களோட பெரிய ஃபேனு. அதனால நானும் அவன் கூட சேர்ந்து உங்களோட மூவிஸ் நெறைய பார்த்துருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்ல, அவங்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இங்க நான் வந்து ஒருத்தர தேடி வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கிள் வந்து காரோட கண்டிஷன்லாம் செக் பண்ணா, சஸ்பென்ஷன் வந்து ப்ரோக் ஆயிருக்கும். இது சரி பண்ணதுக்கு எப்படியுமே டைம் ஆகும். அதனால வாங்களேன், என்னோட வீட்ல வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வருவான். ஸோ கூட்டு வரும்போது என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி இல்லையா? அவங்கள யாராவது பார்த்தாங்கன்னா, அப்புறம் வந்து பப்ளிக் க்ரவுட் ஆயிரும். ஸோ அதனால தான் நீங்க வந்து இங்க தங்கிக்கோங்க அப்படிங்கிற மாரி வீட்டுக்கு கூட்டு வருவான். அந்த ஆக்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்ல வச்சிருக்க அவார்ட் எல்லாமே பார்த்துட்டு, "நீ தான் ரொம்ப ஜென்டில்மேன்னு நெனச்சேன். ஆனா உன் பையன கூட நீ நல்லா வளர்த்துருக்கியேப்பா" அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இப்ப இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்ப என்ன ஆயிரும்னா, ஆக்ட்ரஸ்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ வயிறு வந்து சத்தம் போட்டு காட்டிக் குடுக்க, "நீங்க வந்து இந்த ஒரு சைனீஸ் டிஷ் சாப்பிட்றீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அங்கிள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சாப்பாடும் குடுப்பான். அவங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல வந்து நம்ம டீச்சர் அந்த அங்கிளுக்கு கால் பண்ண, இப்போ அந்த ஆக்ட்ரஸோட வாய்ஸ் கேட்குமா? இத கேட்டுட்டு, "என்ன நம்ம ஆளு வீட்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது" அப்படிங்கிற மாதிரி டீச்சர் வந்து நோட் பண்றாங்க. பட் ஃபோன்ல எதுவுமே கேட்டுக்கல. பேசிட்டு வச்சுர்றாங்க. இங்க புதுசா சேர்ந்த காதல் ஜோடிகள், அதாவது நம்ம ஃபேமஸ் பையனும், அந்த க்ரஷும் இருப்பாங்க இல்லையா? அவங்க 2 பேருமே என்ன பண்ணிக்கிறாங்க, சாட்கிட்ட வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி என்னோட ஆள வந்து நான் எங்க ஃபர்ஸ்ட் டேட்க்கு கூட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி. ஃபேமஸ் பையன் வந்து கேட்க, அது என்ன சொல்லுது அப்படின்னா, கேஷுவலா போனோம் அப்படின்னா, ஒரு மூவிக்கு தான் நம்ம போனோம் அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. அவனும் என்ன பண்றான், "இன்னைக்கு நம்ம மூவி போலாமா? நீ வந்து வந்தா மட்டும் போதும்." அப்படிங்கிற மாரி மெசேஜ் அனுப்பி விடுறான். இத பார்க்குற க்ரஷும் என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே மெசேஜ் தூக்கி சார்ஜர்ட்ட போட்டு, இந்த மாதிரி என்னோட ஆள் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு தியேட்டருக்கு மூவி போலாமா? அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவ கேட்க, அது என்னங்கிறது சொல்லுவோம் அப்படின்னா, ஆ மோஸ்ட்டா தியேட்டர் எதுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் டச்சுக்கு தான். இதுவுமே கார்னர் சீட்டு, கை கோர்க்கிறது. அதனால மேபி அதுக்காக இருக்கலாம். பார்த்துரு அப்படிங்கிற மாரி அவன் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கோம். இந்த சைடு நம்ம டீச்சர் வந்து அ ஃபோன்ல வந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டுருக்காங்க இல்லையா? அது யாரு அப்படின்னு பார்க்கறதுக்காகவே வந்து அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்து வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா நம்ம அங்கிள் வந்து சோஃபால படுத்திருப்பான் பெட்ஷீட்ட மூடிட்டு. டீச்சரும் அந்த போர்வைய எடுத்துட்டு பார்த்தா, உள்ள வந்து அவங்க அம்மா இருப்பாங்க. "அம்மா, நீங்க என்ன இங்க பண்றீங்க?" அப்படிங்கிற மாதிரி டீச்சர் கேட்க, அவங்க அம்மாவும், "நீ என்ன இந்த வீட்ல பண்ற?" அப்படிங்கிற மாரி திருப்பி கேட்பாங்க. அம்மாவும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, "நான் உன்ன பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன். உன்னால இந்த கோவத்த கூட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா?" அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. ஸோ, அப்ப அது டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எரு கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கணுமா? உங்களுக்காக தானே உங்களோட கெரியருக்காக தானே வந்து என்னோட பழிய கூட நான் வந்து போக்காம அப்படியே போயிட்டு போகுது அப்படின்னு எல்லாத்துக்கும் புதைச்சிட்டு வந்தேன். அது பண்ணதே வந்து ஒரு பொண்ணு அவங்க அம்மாவுக்கு பண்ண பெரிய கடன் தான். இனிமே நீ வந்து உங்க லைஃப்ல நானும் வரமாட்டேன். என் லைஃப்ல நீங்களும் வராதீங்க. நம்ம வாழ்க்கைய நம்ம பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவ வந்து டிக்கெட் வந்து கேட்டிருப்பா இல்லையா? அவங்க வந்து கொலிகிட்ட இருந்து. அதுக்கான காசு இந்தாங்க. உங்க உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாரி சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த டைம்க்கு யாரு உள்ள வருவாங்க அப்படின்னா, அங்கிள் என்ன பண்ணுவான், அப்பதான் உள்ள வருவான். அவன் வந்தோனே, "ஆஹா! நீ வந்துட்டியா? உனக்கு வந்து ஒரு ஆள காட்டணும்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் ஒருத்தர தெரியுமா?" அப்படிங்கிற மாரி அவன் இருக்கிற அட்மாஸ்பியர பார்த்துட்டு கேட்பான்.
ஸோ அப்பதான் தெரிய வந்தேன் அப்படின்னா, நம்ம டீச்சர் வந்து அந்த ஆக்ட்ரஸோட பொண்ணு அப்படிங்கிறத. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "எப்படி நீ இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமில்லாத டவுன்ல ஒண்ணுமில்லாத ஒரு பையன வந்து பார்த்த?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மாரி அங்கிள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான இந்த வாயால வந்து ரொம்ப ஜென்டிலான பையன், அன்பான பையன், ஸ்ட்ராங்கான பையன்னு சொன்னீங்க." அப்படிங்கிறது வந்து கேட்பான். இத கேட்குற அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, "அது வேற வாய், இது வேற வாய்." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கிளும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதுக்கு வந்து சமாளிச்சே பார்ப்பான். பட் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "உனக்கு தான் ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கான்ல. எதுக்காக என்னோட பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இல்ல அது என்னோட பையன்ங்க. லீஸு தான். இருந்தாலும் அதுக்கு நீ தானே பார்த்துட்ட." அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. இவனும் வந்து என்னென்னமோ சமாளிச்சு பார்ப்பான். அவங்க அம்மா வந்து ரொம்ப ஹேட் ஆகுற மாதிரி பேசுவாங்க. வந்து ஒரு கிராமத்தா மாதிரி பேசுறா. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிக்க தெரியல. ஒழுங்கா ஹேர் ஸ்டைல் வச்சுக்க தெரியல. என் பொண்ணுக்கு நீ எப்படி மேட்சா இருப்ப? அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க. இத பார்க்குற டீச்சர் என்ன பண்ணுவாங்க, "இங்கேருந்து கிளம்புறீங்களா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி வீட்லருந்து தொரத்தி விட, நம்ம அங்கிள் வந்து பின்னாடியே சமாதானப்படுத்துறதுக்காக போவான். ஸோ டீச்சர் கேட்பாங்க, "இப்ப நீ அவங்க பின்னாடி வெளிய போனேன்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான் பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு மேல நம்ம அங்கிளால என்ன பண்ணன்னு தெரியாது. 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்து அவங்க அம்மா இங்கேருந்து டைரக்ட்டா எங்க போவாங்கன்னா, லாயர பார்க்க தான் போவாங்க. ஸோ லாயர பார்த்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா, "நீ இப்ப வந்து சொல்லு, என் பொண்ணு டேட் பண்ற அந்த பையன் என்னதான் பண்ணான்? நீ எதுக்காக வந்து இவ்வளோ வருஷம் அவன தேடிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பதான் லாயர் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா இவங்க ஸ்கூல்ல இருந்து ஒண்ணா தானே படிச்சிருப்பாங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் இருந்திருப்பாங்க. உங்க அப்பா வந்து பயங்கரமா குடிச்சிட்டு அடிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு டைம் வந்து அடி வாங்கிட்டு பங்க்குல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப கேட்பா, "என்னதான் நடந்துச்சு?" அப்படிங்கிற மாதிரி. "இல்ல வீட்ல மறுபடியும் பிரச்சனை. நான் அங்கேயே இருந்தா ஒண்ணு அந்த ஆள நான் கொன்றுவேன். இல்லன்னா அந்த ஆளு கையால நான் செத்துருவேன். அதனால தான் இங்க வந்துட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம லாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் காசு வந்து குடுத்துட்டு, "இது உன்னோட டியூஷனுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நீ உன்னோட வீட்ட விட்டு வெளிய போயிரு." அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இத பார்க்குற அங்கிள், "என்னடா இவ்ளோ பணம் வச்சிருக்க? எதுவும் திருடிட்டு கிள்ளிட்டு வந்துட்டியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் எப்படி காசு சேர்த்திருப்பான் அப்படின்னா, வந்து நான் வந்து நல்லா படிக்கிற பையன் இல்லையா? நல்லா படிச்சா அவனுக்கு கார் வாங்கி தரதா வந்து வீட்ல சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான், "எனக்கு கார்லாம் வேண்டாம். அதுக்கான காசு குடுத்துருங்க." அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்டு வந்திருப்பான். ஸோ அந்த காச தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம அங்கிளுக்கு வந்து குடுத்துருப்பான். அன்னைக்கு நைட்டே என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அவங்களோட வீடு வந்து தீ பிடிச்சிருக்கும். இவனும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்க போவான். பார்த்தா அவங்க அப்பா வந்து அந்த ஸ்பாட்லயே வந்து இறந்துருப்பாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களும் வந்து அந்த பையன் தான் வந்து அவங்க அப்பாவ கொன்னுட்டு, அந்த பையன தூக்கிட்டு ஓடிட்டான். அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்க்க நம்ம லாயருக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியாது. அங்கேருந்து என்ன பண்ணிருவான் அப்படின்னா, எதையுமே நம்ப முடியாம ஓடி வந்துருவான். ஸோ இந்த பழைய விஷயங்கள வந்து நினைச்சு பார்க்குறான். பட் இது எதையுமே வந்து டீச்சரோட அம்மா கிட்ட வந்து சொல்லல. அவங்களும் என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு லாயர் என்ன சொல்றான்னா, "இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? இப்ப நம்ம 2 பேரும் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும்ன்றது உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால இங்கேருந்து கிளம்புங்க." அப்படிங்கிற மாதிரி லாயர் சொல்லுவான். எங்க டீச்சருக்கு மறுபடியும் அதே கனவு வந்து வர ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால லாயர் கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வந்து படிச்சுட்டு ஆரம்பிக்கிறா. அங்கிள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, "வெளிய போலாமா?" அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு சாப்பிட தான் 2 பேரும் போவாங்க. அதான் மூடு சரியில்லல்ல. எப்பேர்ப்பட்ட மூடு சரியில்லா இருந்தாலும் வந்து சாப்பிட்டா எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இத அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாறு வேஷம் போட்டுட்டு வந்து 2 வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த க்ரஷும் அந்த ஃபேமஸ் பொண்ணும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மூவிக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ ஹாரர் மூவி தான் போயிருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப கன்சிடரேட்டா இருக்கணும், ரிலையபிளா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு டெடிய வந்து கையில குடுத்துருவான். "பயந்தா இத பிடிச்சுக்கோ" அப்படின்னு. அவன் என்ன பார்த்து நெனச்சிருப்பான் அப்படின்னா, பயப்படுற சீன்ல கையாவது பிடிப்பான் அப்படின்னு நெனச்சிருப்பான். ஸோ மொத்தமா ஃப்ளாப் ஆக, படத்த முடிச்சுட்டு 2 பேரும் வெளிய வருவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிருவான் அப்படின்னா, இவன் வந்து உள்ள போக, அவன பிடிக்கிறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னா 2 பேரும் கை கோர்த்துருவாங்க. ஸோ கரெக்ட்டா இத யார் பார்த்துருவாங்க அப்படின்னா, க்ரஷோட அப்பா, அம்மா பார்த்துருவாங்க. அவங்க வந்து எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள வந்து நீ இப்படி நான் படம்லாம் ஒரு பையனோட போய்க்கிட்டு இருக்க. நீ இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன் நேத்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இத பார்க்குற ஃபேமஸ் பையன் முன்னாடி வந்து, இல்ல அந்த பையன்லாம் படிக்கல. அந்த பையனும் வந்து ஊர் சுத்திட்டு தான் இருக்கான்.
அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கா. கண்டிப்பா இந்த வாட்டி அவ வந்து நல்ல மார்க் வாங்குவா அப்படிங்கிற மாரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா? டீச்சரோட அம்மா. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல தொப்பி வச்சுக்கிட்டு, மூஞ்செல்லாம் மறைச்சுக்கிட்டு, நம்ம அங்கிள வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கிளும் இத நோட் பண்ணி, அவங்கள வந்து கார்னர் பண்ண, அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி ஒரு கார்ல வந்து விழ பார்த்துருவாங்க. அங்கிள் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, அவங்கள காப்பாத்திருவாங்க. பட் அங்கிளுக்கு வந்து அடிபட்டுரும். ஸோ அங்க இருந்து ஆம்புலன்ஸ்லாம் ஏத்தி விட, இந்த ஆக்சிடென்ட்ட யார் பார்த்துருவாங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல ட்வின்ஸ் இருக்காங்களே அவங்க பார்த்துருவாங்க. அவங்க பார்த்துட்டு டைரக்ட்டா வந்து ஸ்கூல் டீச்சர்ட்ட போய் சொல்ல, இத கேட்குற டீச்சரும் பதறி அடிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லோருமே வந்து ஹாஸ்பிட்டல் வருவாங்க பார்க்குறதுக்கு. அங்க வந்து பார்த்தா நம்ம அங்கிள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. தூக்கத்துலருந்து எழுப்பி பார்த்தா, "நீங்கலாம் என்ன பண்றீங்க? ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராட்ச் தான் ஒண்ணும் இல்ல. நார்மல் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி எந்திரிச்சு உட்கார, அங்கருந்து டாக்டர் வந்து ஸ்கேனோட வருவாரு. என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்கேன நான் பார்த்ததே கிடையாது. பாரு ஸ்பைனு, நெக் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் எப்படியும் ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கணும். சரி இப்ப நீங்க நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து வீட்டுக்கு எந்திரிச்சு போலாம். மத்த பேஷண்ட்ட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி அங்கேருந்து விரட்டி விடுவாங்க. இத பார்க்குற டீச்சர் வந்து பயங்கரமா பிடிச்சு கத்திக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது. உன்னால தான் வந்து அடிபட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாங்க. பார்த்தாங்களா பாரு. நல்லா இருக்கீங்களான்னு கூட பார்க்கவே இல்ல. என்னதான் மனுஷங்களோ அப்படிங்கிற மாரி திட்டிட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து பின்னாடி தான் யாருக்குமே தெரியாம கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எங்க அம்மா வந்து கூப்பிட்டு பார்ப்பாங்க. எல்லாம் நல்லா ஓகேவா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பதான் வந்து அங்கிளுக்கு தெரியும். ஓகே நம்மள ஃபாலோ பண்றது வந்து டீச்சரோட அம்மா தான் அப்படிங்கிறது. அதனால இவங்க என்ன சொல்லுவாங்க, "ஏய் அதெல்லாம் தெரியாமயா பண்ணுவாங்க? தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. விடு விடு. அதுக்காக அவங்கள திட்டி தீர்க்காத" அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துவான். வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, லாயர் ஆஃபீஸ்க்கு வந்து வந்துருவாங்க. வந்துட்டு டைரக்ட்டா லாயர்ட்ட கேட்பாங்க. "நீ வந்து அவன ஒரு கெட்டவன்னு சொன்ன. ஆனா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவன வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுறாங்க. அவன் ரொம்பவே நல்ல பையன். எல்லாமே நல்லது தான் பண்ணுவான்." அப்படிங்கிறன்னு சொல்றாங்க. இதுதான் உண்மை. ஒரு வேளை என் பொண்ண அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீ தான் அவன் மேல பொய்யா பழி சொல்றியா? அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். அங்கிள் வந்து என்ன சொல்லிருவான் அப்படின்னா, லாயர் வந்து என்ன சொல்லிருவான் அப்படின்னா, பழசு நடந்திருக்கும் இல்லையா? அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, அவங்க அப்பாவ கொன்னதே அவன் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. கரெக்ட்டா அந்த டைம்க்கு தான் யார் உள்ள வருவாங்க அப்படின்னா, நம்ம அங்கிளும் டீச்சரும் உள்ள வருவாங்க. டீச்சரோட கேஸ வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இத கேட்ட உடனே டீச்சருக்கு என்ன புரிஞ்சிரும் அப்படின்னா, ஓகே. இப்ப இந்த லாயர் தான் நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம அம்மாகிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிரும். அங்கிளுக்கு என்ன அப்படின்னா, இவ்வளோ வருஷம் நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தானே, ஆனா வந்து நம்ம அப்பாவ நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு இவ்வளோ வருஷம் ஒரு நினச்சுக்கிட்டு தான் நம்ம மேல போட்டுருக்காங்க தான் இருக்கும். லாயரும் டீச்சர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்பான். சொன்னதுக்கு உங்க அம்மா கிட்ட சொன்னது தெரியாம தான் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ டீச்சர் என்ன சொல்லுவா அப்படின்னா, "இல்ல என் மேல ஒருத்தவங்க பழி சொன்னாங்கல்ல, அதுக்கும் நீ இப்போ அங்கிள் மேல ஒரு பழி சொன்ன பாத்தியா? அவங்க அப்பாவ கொன்னுட்டாரு அப்படிங்கிறது ஒண்ணுமே தெரியாம ஒரு பழி சொன்னல. அதுவும் இதுவும் வேற வேற கிடையாது. 2மே ஒண்ணுதான். நீங்களும் ஒரே மாரி தான் இருக்கீங்க." அப்படிங்கிற மாதிரி அவ கோவத்துல போயிருவா. இங்க அங்கிள் வந்து தனியா உட்காந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். ஃபுல்லா ஃப்ளாஷ்பேக் காட்டலனாலும் ஒரு சின்ன பிட் மட்டும் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வீடு அன்னைக்கு பத்தி எரியிறப்ப, நம்ம ஃபேமஸ் பையனும் குழந்தையும் அழுதுகிட்டு இருப்பான். அவங்க அப்பாவும் காப்பாத்துப்பா அப்படிங்கிற மாதிரி அத கூப்பிடுவாரு. மட்டும் இப்போ வந்து நமக்கு காட்டுறாங்க. ஸோ அடுத்த சீன்ல நம்ம டீச்சர் வந்து அங்கிள வந்து "சாப்பிட போலாமா? வரியா?" அப்படிங்கிற மாரி கூப்பிடுறா. இவங்களும் வெளிய போயிட்டு வந்து நார்மலா பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பான். "எல்லாமே ஓகே தானே?" அப்படிங்கிற மாதிரி. அப்ப அங்கிள் என்ன கேட்பான் அப்படின்னா, "நீ ஏன் என்ட்ட எதுவுமே கேட்கல? என் ஃப்ரெண்டே வந்து நான் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற மாரியே நெனச்சிட்டு இருந்தான். நீ ஏன் அது உண்மையா இல்லையான்னு என்ட்ட கேட்கவே இல்ல?" அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கேட்க, "இல்ல அது வந்து உண்மையா இருக்காது. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு." அப்படிங்கிற மாரி டீச்சர் சொல்ல, அங்கிள் என்ன சொல்லுவான் அப்படின்னா, "நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? ஆக்சுவலா எங்க அப்பாவ நான் தான் கொன்னேன்." அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து கன்ஃபஸ் பண்றான். எதுக்காக வந்து அவங்க அப்பாவ கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு தெரியல. உண்மையா அவன் தான் அதுக்கு காரணமானும் தெரியல. இதோட இந்த 10வது எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இன்னும் 2 எபிசோட் தான் இருக்கு. ஸோ என்ன ரீசனுக்காக அவன் அப்படி சொன்னான் அப்படிங்கிறத வரப்போற அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே கைஸ்.